ஹெவி மாஸ் ஹீரோஸ் எல்லாருமே இந்த ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் பக்கம் தான் வராங்க. தமிழ் சினிமாவுடைய அடுத்த மியூசிக் சென்சேஷன் அவரு. யார் அந்த மியூசிக் டைரக்டர்? இந்த வீடியோல முழுசா தெரிஞ்சுக்கோங்க. ஒரே நேரத்துல 7 படங்களுக்கு இசையமைக்க போறாரு இந்த மியூசிக் டைரக்டர். இவருடைய மியூசிக்காக ஒரு ஆல்பம் சாங் வெளியானது. அந்த ஆல்பம் சாங் சமூக வலைதளங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஹிட் அடித்த நிலையில, எந்த ஒரு தமிழ் சினிமாவுடைய படமுமேவும் கையில இல்லாம இருந்த நிலையில ஒரே நேரத்துல 7 படங்கள் வந்திருக்கு. அது வேற யாரும் இல்ல, சாய் அபியங்கருக்கு தான். தமிழ் சினிமாவுடைய பேர் போன மியூசிக் டைரக்டர்ஸ் லிஸ்ட்ல ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள், இளையராஜா அவர்கள், யுவன் சங்கர் ராஜா அவர்கள், விஜய் ஆண்டனி அவர்கள்னு நிறைய பேர் இருந்துட்டு இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான ஃபேவரட்ஸ் இருந்தது. அவங்க எல்லாமே வந்து 80ஸ்ல இருந்து 90ஸ்ல இருந்து அப்படியே தொடர்ந்து இன்னமுமேவும் இருந்துட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த 2K கிட்ஸுக்கு அதிகமா பிடித்தது அப்படின்னு கேட்டா அனிருத் அப்படின்னு சொல்லலாம். ஒரு புறம் இந்த ஹிப்ஹாப் தமிழா அவர்கள் இருந்தாரு. இப்போ வந்துட்டு அவர் பெருசா எதுவும் பண்றது இல்ல. ஆனா இப்போ புதுசா 2K கிட்ஸுக்கு அப்புறமா வர ஜெனரேஷனுக்குலாம் சாய் அபியங்கரை ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படின்னு பேசப்படுது. சோ இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல பெரிய பெரிய நடிகர்களுக்கு மாசா ஒரு மியூசிக் போடணும் அப்படின்னா அனிருத் அவர்களை தான் எல்லாருமே கூப்பிடுறாங்க. அதை தொடர்ந்து இப்போ 2 ஆல்பம் சாங் வெளியிட்டாரு. ஒன்னு கட்சி சேர, இன்னொன்னு ஆசை கூட. இந்த 2 ஆல்பம் சாங்குமேவும் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய ஹிட் அடித்தது. அதை தொடர்ந்து தான் இப்போ அவர் கைவசம் 7 படங்கள் வந்திருக்கு. ஒரு படம் 2 படம் இல்லைங்க, 7 படம் அப்படின்றது தான் இப்போ ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா சாய் அபியங்கருக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த 7 படங்களுக்கும் எப்படிப்பா மியூசிக் போட போற அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் நமக்கு இருந்தாலும், அவர் கைவசம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கக்கூடிய இந்த 7 திரைப்படங்கள் கண்டிப்பா நல்லபடியா நடித்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில அவருடைய வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. சோ அது என்னென்ன படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய தயாரிப்புல வெளியாக போற பென்ஸ் அப்படின்ற திரைப்படத்துக்கு இவரு மியூசிக் டைரக்டர். இரண்டாவதா சூர்யா அவர்களுடைய கருப்பு திரைப்படம். மூன்றாவதா பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய டூட் திரைப்படம். நான்காவதா மலையாளத்துல பல்டி திரைப்படம். ஐந்தாவதா கார்த்தியின் 29வது திரைப்படமான மார்ஷல் திரைப்படம். ஏழாவதா சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 24வது படம். இந்த 7 திரைப்படங்களுக்கும் இவர்தான் இசையமைப்பாளர். இது மட்டும் இல்ல, எஸ்டிஆர் அவர்களுடைய 49வது திரைப்படத்துக்குமேவும் இவர் தான் மியூசிக் போட்டுட்டு இருந்தாரு. பட் அந்த திரைப்படம் டிராப் ஆன காரணத்தினால அது டிராப் ஆயிடுச்சு. இதை தாண்டி இந்திய சினிமாவினுடைய பிரம்மாண்ட திரைப்படமான அட்லி அல்லு அர்ஜுனுடைய படத்துக்கும் இவர் தான் இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஓவர் நைட்ல இவருக்கு எக்கச்சக்கமான படங்கள் குமிச்சிருக்கு. இது எல்லாத்துக்குமே இவர் மியூசிக் போட போறாரு. சோ அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள்ல எல்லாத்துக்குமே வந்து இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வரக்கூடிய எரால இவர் ஒரு பெஸ்ட் மியூசிக் டைரக்டரா உருவாகி வருவாரா, அந்தந்த படத்துக்கு ஏத்த மாதிரி என்னென்ன மாதிரியான மியூசிக் இவர் கொடுக்க போறாரு, இது எல்லாருக்கும் பிடிக்க போகுதா, எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இதை பத்தின உங்களுடைய கருத்து அண்ட் இதுக்கப்புறமா எந்தெந்த ஹீரோஸ்க்கெல்லாம் இவர் மியூசிக் போடலாம் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.